இந்த வசந்த மாதிரி செய்யா அந்த மாதிரி செய்யணும். அவரோட கதைக்கு நானும் இவரோட கதைக்க சொல்லி இந்த வெளிநாடுகளுக்கு போய் திரும்பி வேணும்னா ஐயா ஒரு உதவிக்கு வந்து செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே உள்ளுக்கு இறங்குறதுக்கு ஒரு உள்ள இறங்குறதுக்கு நாங்கள் அப்படி ஒன்றும் கொடுக்குறோம் இல்லை. இறங்கின அப்புறம் நீங்கள் கடிதம் கேட்டால் நாங்கள் தரலாம். சரிங்க. இல்லை முதலையா அப்படி இறங்கி தான் அப்படி இறங்கி வந்தாண்டா வழக்கில் தான் கொடுக்குறது. அப்படி சும்மா போயிட்டு கடிதம் கொண்டு போகிறேன் இல்லை. நீங்கள் எங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்லாங்கன்னா 1000 கடையில் கடிதம் கொடுத்துருக்கலாம். சரிங்க. எந்த நாட்டில் போய் இறங்கினீங்க? ஆஸ்திரேலியாலையா போர்டில் இறங்கி உள்ளுக்கு அப்படி பண்ணி. இப்போ இந்த நாட்டுக்கு போகிறேன். இப்போ பிரான்ஸு போகிறேன். இப்போ யூகே உள்ளுக்கு அதான் எங்கே தானே போய் இறங்கின அப்புறம் கடிதம் கட்டினா தருவேன். சரி சரி. கடிதம் அப்படி அதுக்கு அந்த வழிமுறையை சொன்னீங்கன்னா அதே மாதிரி எழுதிட்டு லோயர்கிட்ட போய் அப்படின்னு அப்படி வழிமுறை. நீங்கள் அங்கே போன அப்புறம் நீங்கள் மனதில் ஸ்தாபிச்சு கொண்டு போகணும். இங்கே உங்களுக்கு என்ன நெருக்கடி என்றது அங்கே சொல்ல வேணும். போர்டரில் வச்சு அல்லது அந்த உள்ள யூகேண்டா உள்ள போயிட்டு ஒரு ரெண்டு போய் தனிச்சு சொல்லலாம். ஒரு லோயரோட கன்சல்ட் பண்ணி செய்து அவர்கிட்ட வழிமுறையை செய்து பிறகு என்னட்ட இருக்கிற கடிதம் எப்படி இருக்கணும்னா லோயர்கிட்ட இருந்து டிராப்டா வண்டி அனுப்புங்க நான் தரேன். மற்றது நீங்க இப்படி எல்லாம் விட போறீங்க. இங்க இருக்கிற சனத்துக்கு உதவி செய்யணும். எல்லாம் சட்டப்படி செய்வாங்க. கேட்டா தெரியும். சட்டப்படி நீங்க போயிருக்க ஒரு 25000 ரூபா தன்னும் அந்த நான் லெட்டர் தரைக்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி காசு தரோம். ஐயா அப்படி இல்லை. ஐயா கேட்டா தெரியும். இங்க அவரோட பின்னும் முன்னுமா உயிர் கொடுத்து கொண்டு இங்க அவர் வந்தது காரணம் உங்களுடைய பொடிகளுடைய இல்ல இல்ல அவரை அதுதான் நான் அவர்கிட்ட போனேன். நான் உங்கள்ட்ட நேரடியா வந்து கதைக்க இல்லை. நீங்க எனக்கு மட்டும் இந்த உதவி ஐயா. நான் உங்களை கெஞ்சி காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறேன். நீங்க போயிட்டு கேளுங்க நான் தரேன். சரியா? சரி. அப்படி இந்த ஒரு நிபந்தனை நீங்க இப்ப நான் கனகாலமா போயிட்டு சேரம் கனவே இல்ல நீங்கள் அப்படி என்ன நான் சொன்ன அப்படி அது சரி. அதாவது நாங்க உங்களுக்கு அசைலம் கிடைச்ச அப்புறம் சேரம் ஒரு மண்ணாங்கட்டையும் செய்யல. 100 பேர்ல ஒரு தரம் செய்யல. அதுக்கு பிறகுதான் இப்ப என்ன செய்யறோம்? எங்கள்கிட்ட 100கணக்கில் சனங்கள் வந்து இப்ப என்ன செய்யணும்? போர் பிரச்சனை அந்த குற்றங்கள் அந்த எழுதுல பெரிய எழுதி கொண்டிருக்கிறோம். பிற 2-3 நாளைக்கு நேரம் இல்லை. சரியோ? அப்போ கஷ்டப்படுற சனத்துக்கு ஒரு ஆட்டை வண்டி கொடுத்து அது நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களோட சொந்தக்காரரோ யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கையெல்லாம் கொடுக்குறது. காசு எங்கிட்ட தர்றது நாங்க ரெடி பண்ணி போட்டு பெரிய பண்ணி சொல்லுவோம். இங்க வச்சு 5 பேரும் கொடுக்குறோம் வாங்கன்னு சொன்னா நீங்க போய் இறங்கினா சரி. அந்த லெட்டர் வண்டி தரைக்கு நாங்கள் வண்டி வச்சோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் அந்த பயனாளிகளை இப்போ முதல் வந்து முல்லைத்தீவு கிள்ளக்கீரை எல்லாம் கொண்டே கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதில் கூப்பிட்டு வந்தால் சத்தம் இல்லாமல் போட்டோ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உங்களோட அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு ஆள் வந்து அவை தரையில் உங்களுக்கு தெரியும். உங்களோட காசு உண்மையா ஒரு இதனுக்கு சேருதாண்டு. சரி. அதை விட்டு நாம கொடுத்துட்டோமாமன்ட்டு நீங்க நம்புறேன் அப்படியே போனோட அதான் கையோட அது வந்து நீங்க உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க சந்தேகமா இருக்கு. மக்கள் எடுத்தாங்களோ எடுக்க வேண்டியது. நாங்க கொடுத்தாலும் நீங்க வந்து சந்தேகப்பட்டு அதனுடைய உங்களோட கையால உங்களோட சொந்தக்காரர் யாராவது ஒரு ஆள் வந்தனம்டா அவற்றை கையால அந்த பொருளை அந்த சனத்தை கொடுத்து விட்டா விஷயம் முடியுது. உங்களுக்கு நாங்க போட்டோ எடுத்தோ அதண்டியோ பொருளை போட்டோ பிரச்சனை பண்ணோம். இது ஒரு நிபந்தனை. மற்றது நீங்க போயிட்டு லண்டன் என்றால் அவசரப்படாமல் அங்க ஒரு லோயரோட கன்சல்ட் பண்ணி தான் வாக்குமூலம் கொடுக்கணும். ஏர்போர்ட்ல வச்சு கொடுக்கறதா இருந்தால் கொடுக்க வேண்டி வந்தால் அதுக்கு நீங்க வேலைக்கு இங்க இருந்து ஆயத்தப்பட்டு கொண்டு போங்க. நீங்க என்னத்துல ஈடுபட்டுறீங்க, என்ன பிரச்சனை, என்ன தேடுறாங்க, அதெல்லாம் நான் ஒடிச்சோடி வந்துருக்கேன் சொல்லி சுருக்கமானது ஒரு கேட்டு போ. அதான் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிடவே போறீங்கப்பா உழைக்கிறதான் போறீங்க தம்பி உள்ள பேசுவோம். இப்ப நீங்க வெளிநாட்டுல போய் உழைக்கணும் போறீங்க. உங்களுக்கு நெருக்கடி இல்லை. ஆனா நெருக்கடி என்ற ஒரு கதையை சோடிக்க வேண்டியது. அதை நீங்க யோசிச்சு கொண்டு போங்க. என்ன கதையை சோடிக்க போறீங்க இல்ல நீங்க சொல்லி கொண்டு போங்க. அதுல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன் இந்த போராட்டத்துக்கு போறேன்னு இப்ப தேடுறாங்க. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறாங்க. அதெல்லாம் இப்ப தேடுறாங்க பிரச்சனை பண்றாங்க. நான் ஓடிச்சேன். சரி. நான் இப்ப வந்துட்டு சொல்லி போட்டு பிறகு நீங்க நாங்க எழுதணும் போன பிறகு வீட்டுல போய் அங்க தேடுறாங்க போறாங்க விசாரிக்கிறாங்க திரும்பி வந்தாங்க வேற குறிக்க ஆபத்து. சரி. அதில் நாங்கள் சொல்லுவோம். அது நீங்கள் அங்கேருந்து கதைக்கலண்டா அப்புறம் நாங்கள் சொல்கிற ஆலோசனையை வச்சு நீங்கள் லோயர்டையும் கொடுத்து லோயர்டையும் ஒரு டிராஃப்டை வேண்டி எங்களுடைய அனுப்பினேன்னு சொன்னால் நாளைக்கு வாங்கி லெட்டர் தருவோம். சரி. அது நீங்கள் யார் வந்து கான்டாக்ட் பண்ண யாராவது ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும். நீங்கள் சொல்லிவிட்டு அடிச்சு சொல்லிவிட்டு வேண்டா அவர்கிட்ட நீங்கள் வந்து நாங்கள் எந்த வாக்குமெல்லாம் கொடுத்துருக்கேன் எழுதி கொடுத்து அல்லது இமெயிலில் என்ன அனுப்பினா அது கொண்டு வந்து காட்டினா தான் உங்களோட பிற டெலிஃபோனில் நான் அதுல திருத்தி இப்ப ஐயா உள்ளுக்கு இறங்கிட்டு பையன் உள்ளுக்கு பிடிச்சிட்டாங்க. அவன் முக்கியமா என்னத்தை கேட்பான்
இல்ல உனக்கு என்ன ஆகுது பிடிச்சு கொண்டு போறான் எங்களை கொண்டு சரந்து வச்சிருப்பாரு அடிச்சு கொண்டுருவான் காணாம போயிடுவோம் அந்த பயத்துல நான் ஓடிக்கிறேன் அதான் அது கொண்டு சொன்னாங்க உறுதியோ உறுதி இல்லை உறுதி என்றதுக்கு 1000 பிரச்சனை நடக்கு அது எல்லாம் கேஸ் அடி நீங்க சும்மா 50-100 பவுன்ஸுக்கு பிச்சை பாட்டு போட்டு கேஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கவே இருக்கிறோம் அதனால நாங்க இங்க இருந்தோட எல்லா ட்ரக்ஸரும் சொல்லலாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு மனதுக்குள்ள வச்சு இந்த இந்திராந்திய போராட்டத்துக்கு போனால் என்னத்துக்கு போனால் அதை இப்ப மாநசபை தேர்தலில் வேலை செய்தனா அதுக்கப்புறம் என்ன வந்து விசாரிச்சவங்க பிடிச்சவங்க கொலையை பயமுறுத்துறாங்க பிறகும் இந்த நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டங்களுக்கு நாங்க போனதுக்கு எங்களை இப்ப பிரச்சனை பண்ணோம் இப்ப வந்து வீட்டுல நாங்க விட்டு படுத்தாம நாங்க ஒழிச்சு ஓடி வந்துட்டோம் எதான் சொல்லுங்க சரி வேற என்ன சொல்றது நீங்க புலியில விருந்தன்னு சொல்ல போறோம் இல்லையே அதான் அந்த பையத்தான் அதுக்கு தான் அதான் உங்களுக்கு வர சொல்லி சொல்றவரை நீங்க யோசிச்சு செய்ய வேண்டிய அந்த எல்லாத்துக்கும் நாங்க சொல்லி கொண்டு அது சரி நான் தான் அது ஒரு ஆலோசனை எனக்கு முக்கியம் தேவையா உள்ளுக்கு இறங்கினால் அப்படி ஒன்று தேவை நீங்கள் இப்ப பல பேர் ஏமாற்றங்கள் உங்களுக்கு செய்திருப்பினேன் எங்கண்ட இஎஸ் இருக்கிறாரு நான் சும்மா கதைக்கு அவருக்கு என்னை பற்றி கேட்டா தெரியும் இந்த குடும்ப வரலாறு நான் சொந்த இடம் யாழ்ப்பாணம் இல்லை கிளிநொச்சி மாவட்டம் வேம்படுகணி பல கிளிநொச்சி மாவட்டம் உள்ளுக்கு என்ன முடியல எங்க இடத்துக்கு எங்க நான் கனவரசமா இங்கதான் இருக்கேன் ஜிஎஸோட ஜிஎஸ்ஐ அதான் சரி இல்லை நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பூர்வ இடம் இந்த இடம் எனக்கு அங்க அதெல்லாம் இங்க அந்த வேம்படுகணி பழைய இடம் எங்களை வந்து வழியில சந்தேகத்துல இருக்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க நாங்க ஈடுபட்டு எங்களை போட்டு அச்சுறுத்துறாங்க நீ பழைய புள்ளி கொண்டு இருக்கிறாங்க அச்சுறுத்துறாங்க சொல்ல வேண்டியது அதே சோடிக்க வேண்டியது உங்க கடை சொல்லிக்கிறது நாங்க சொல்லி கொண்டு போகணும் அது சரி அதோடு நீங்க பிற தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி நாங்க காசு இது எப்படி பிசினஸ் இல்ல ஊருக்கு கஷ்டப்பட்ட சனத்துக்கு உதவி சரி 1000 முல்லத்தையும் பகுதி நாங்க செலக்ட் பண்ணுவோம் அல்லது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சாங்கன்னு சொன்னா கூட அவைக்கே நாங்க கொடுக்கணும் போரால புருஷன் சேர்த்திருக்கணும் இல்ல யாராவது குடும்பத்துல இருந்து சேர்த்திருக்கோம் சரியோ கஷ்டப்படுறாங்களா இருக்கணும் சும்மா வசதியான ஆளுக்கு நாங்க வேலை அது சரி சும்மா பணக்காரனை கொடுத்த என்ன தவிர பணக்கார குடும்பத்தை தான் இப்ப எடுத்து விடணும் ஐயா போட்டு பாட்டியை போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு பார்த்துருவாங்க பணக்கார குடும்பத்தை தான் இப்ப எடுத்து விடுறாங்க ஏழைக்கு எந்த இதுவுமே இல்லை நாம் நின்று நின்று பின்ன இதான முறையில பிறகும் தம்பி நீங்க எங்களுக்கு பிறகும் ஒரு நீங்க உலகிறீர்கள் 10 பவுன் 20 பவுன் 10 பவுன் சொன்னா 2000 ரூபாய் காசு 20 பவுன் சொன்னா 4000 ரூபாய் காசு மாதம் யாருக்காவது கஷ்டப்பட்ட சனத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அனுப்பணும் ஏன்னா நீங்க போய் இந்த போராட்டத்தால தான் உங்களுக்கு அங்க போய் சேலம் கிடைக்குது அதை மனதில் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு 1000 பவுன் உழைச்சா அது ஒரு 10 பவுன்ஸ் அங்கே ஒரு என்ன கேஎஃப்சியில போய் சாப்பிட்ற காசு அல்லது ஒரு குடிக்கிற காசு அதை கொடுத்து அல்லது ஒரு பியர் குடிக்கிற 2 பியர் குடிக்கிற 2 பியர் கேன் காசு சரி அதை ஒரு வேலைப்பட்ட சனத்தை கொடுத்தா அதுல இங்க பெரிய வெள்ளம் உண்மைதான் இங்க வந்து 5000 ரூபாய் வருதுண்டா 3000 ரூபாய் 4000 ரூபாய் வருதுன்றால் அது பெரிய கோட்டை இப்ப நான் உங்களுக்கு அங்க ஒரு சுறுசுண்டி இங்க பெருவெள்ளம் அப்படியே அதை பார்த்து அதை மனதில் வச்சு கொள்ளுங்க யாருக்கு வேண்டாலும் உதவி செய்யும் உதவி அதை ஏன் நீங்கள் சொல்ல தேவையில்லை சும்மா வார்த்தைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கிடாது நானும் கஷ்டப்பட்ட நான் தான் இந்த 2 தங்கச்சியாக ஒரு தங்கச்சி 2 புள்ளியோட மனிதன் இல்லை விட்டுட்டு இருக்குது ஒரு தங்கச்சி கல்யாணம் செய்து இப்போ இருக்கிறார் எங்களுடைய அப்பாவுக்கு விட்ட கால் இல்லை செய்யா கேட்டால் தெரியும் எல்லாரும் இப்போ எல்லாரும் ஒன்றா இல்லை நான் வந்து முதல்ல ஒரு கல்யாணம் செய்து அப்படி இருந்தேன் நான் விட்டுட்டு இருந்தேன் இந்த முறையில் இருந்த முறை ஐயா கேட்டுறேன் முதல்வருக்கு போய் மேலே சேலை அப்படி விட்டு திரும்பி வந்துட்டேன் உள்ளுக்கு இருந்தா அந்த ஆதாரம் தான் ஃபுல் ஆதாரத்தை கொண்டு வரணும் எப்போ நான் திரும்ப போய் ஆதாரம் கடிதமாக கொண்டு வரல கடிதமாக அது ஓகே அதுக்குரிய வழிவகை தான் போய் இறங்கின பிறகு கேட்கிறார்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் சரியா கேட்டு கொண்டிருக்காங்க இப்போ நான் நேற்று 2,000 பேர் வந்தேன் இந்த 2ஆம் தேதி தொந்தரவு கொடுத்தாங்க நாளை நாளைக்கான நாங்கள் விசாரணைக்குரிய இதெல்லாம் கொடுக்கணும் அதில் தான் ரெடி பண்ணி வந்துருக்கோம் நேரம் சரி அதனுடைய நீங்கள் போயிட்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்க அங்க உங்க நம்பரை தாங்க அப்படி நான் 77 290 20 ரைட் ஐயா 4 தரம் 7 தரம் 290 20 சரியா
அப்படியே வந்து லோயர்கிட்ட போகணும் நாங்கள். அங்க இருக்க லோயர்கிட்ட போனா அங்கிட்ட தமிழ் லோயர் மேலே தான் போகணும். இல்லை சிவலிங்கம் அவர்கிட்ட போனேன். அவரை சொன்னார் அப்படி ஒரு வழிமுறை எனக்கு தெரியாதவங்க. சிவலிங்கம் எங்கள்கிட்ட கொக்குவில்ல இருக்கிற லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் அவர்கிட்ட போனால் தம்பி என்ன மாதிரி இங்கே லோயர் மேலே கொண்டு போகலாம். அங்கே போனால் அங்கிட்டு லண்டன் லோயர் அப்படிக்கணும். இங்கேருந்து கோவைக்கு ஒரு லோயர்கிட்ட கடை அப்ப இந்த வழிமுறையை நாங்கள் உள்ளுக்கு இறங்கி போட்டு உனக்கு என்ன பிரச்சனை இறங்குறதான் தம்பி பிரச்சனை. அதுக்கு தான் சிலவும் கஷ்டம். இறங்கின அப்புறம் அவனுக்கு பார்க்கும்போது எல்லார்ட்டையும் எடுப்பான். அது ஏர்போர்ட்ல வச்சு எடுப்பான். நீங்க உள்ள போய் சில பேர் கொண்டு உள்ள கொண்டு விடுவான். விட்டா நீங்க ஒரு 2 ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்க இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல போய் நான் வந்திருக்கேன் அரசியல் தங்கம் கோர்ட்டு கேட்கிறேன். கேட்க அவங்களுக்கு சுருக்கமான வாக்குமூலத்தை பதிவு செய்வான். நான் உறுதியா என்னத்தை சொல்லுவேன் உங்களுக்கு தமிழ்ல இப்ப இவ்வளவு அதான் இந்த ஒரு இதை சொன்னா சரி. இப்ப போராட்டத்தால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நான் என்ன சொல்லி சொன்னேன். அது சரியா இப்போ வேலை செய்யணும் என்ன இப்ப தேர்றான்னு சொன்னா அப்புறம் திருப்பி வந்து என்ன சொன்னாண்டு அது முடிய ராமர் கதை முடிஞ்ச அப்புறம் ராமர் சீதைக்கு என்ன முறை கேட்கிற மாதிரி இல்ல உங்களதான் சொல்லிட்டேன். ரைட் ஓகே சரி உங்களுக்கு வேணி பின்புலத்தையும் சொல்லுவேன். நாங்க பட்ட தொன்மை இந்த சொந்தக்காரர்ல இந்த தங்கச்சி சகோதரி வந்து கணவர் இழந்திருக்கா அப்பா கால் இல்லாம போயிருக்கா அதுலயும் சேர்த்து சொல்லுங்க. சரி அதாவது நாங்கள் வந்து இங்கேயும் வாழ முடியல அங்கேயும் வாழ முடியல அங்கேயும் ஒரு அச்சுறுத்தல் பிரச்சனைகள் எங்களிடம் விடக்கூடிய அனுமதிக்கப்பட சொல்லி போட்டு பிறகு விரிவான விசாரணைக்கு அவன் அதுக்கு ஆதாரங்கள் கேட்பான். கேட்க அங்கத்த லோயர்கிட்ட இருந்து எங்கட கடிதம் அப்படி இருக்கணும்ன்றதை நீங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில ஒரு கடிதத்தை தயாரித்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. இல்லாட்டி நாங்க வந்து பிரான்ஸ் அதுல நாங்களா கொடுப்போம். லண்டன் கனடா ஆஸ்திரேலியா சரியான ஸ்திதி சரியா. அதுபடியா அவன் நாளைக்கு லோயர் சொல்லுவான் நாங்கள் வந்து அடுத்தரம் உழைச்சேன். இப்போ அவர் வந்து ஃபைலையும் பார்த்து நீங்கள் சொன்னதையும் பார்த்து எங்களோட கதைச்சாங்க. சில பேர் எங்களோட கதைப்போம் அல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்றது நீங்கள் அங்கே சொல்லலாம். இவருக்கு இங்கே வந்தாலும் இப்போ ஆட்கடத்தல் சித்திரவதைகள் கொலைகள் எல்லாம் நடக்குது. அப்படியே இங்கே திரும்பி வந்தால் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றதை நாங்கள் சொல்லுவோம். சரி இந்த வேறு இதுக்கு ஒரு கடிதம் வந்து அழுதி அவரை நான் இதை விடணும் போனோம் அழுதி கடைசி பந்தியை பாருங்க வாசி பார்த்து இது பொதுவாக எல்லாருக்கும் எழுதணும். இங்கு தற்பொழுதும் விசாரணைகள் கைதுகள் தடுப்பு காவல்கள் சித்திரவதைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் என்பன பாதுகாப்பு படையினரால் செய்யப்பட்டு வருகிறது. எனவே திரு தனபாலசிங்கம் சந்திரலிங்கம் இந்த சூழ்நிலையை இலங்கைக்கு திரும்பி வந்தால் அவருடைய உயிருக்கு அம்மாள் உத்தரவாதம் வழங்க முடியாது. அவர் சொன்னதில் விஷயத்தை எழுதி கொடுத்து விட்டு அப்போ இதை அங்கிருந்து இதே மாதிரி சாரம்சத்தில் இங்கிலீஷில் லோயர்கிட்ட இருந்து எழுதி அனுப்பினேன்ட்டா நான் அதை சைன் பண்ணி தரேன். சரி இங்க மற்ற எம்பி பேர் எத்தனை பேர் இருக்கா நீங்க போய் கேட்டீங்கன்னா கடிதம் தர மாட்டார். மாநில உறுப்பினர் 15-16 இருக்கா நீங்க பண்ண கேட்டுப்பாங்க கொடுக்குறாங்களோ இல்லையோன்னு பார்ப்போம். நேற்று கூட இது சொல்லிவிட்டவர் ரவி அருணன்றவர் சொல்லிவிடுறாரு முல்லைத்தீவு அவர்கிட்ட மைச்சாளம் அது வந்து பிள்ளை 2 நாளா காவல் இருக்கு. நாங்கள் தங்கச்சி வாங்க எங்களுக்கு விசாரணை அது பிரச்சனை ஆகிறாங்கண்டா இல்லையா பிள்ளைய விட்டு வந்துட்டு விரதங்கிறத மட்டும்தான். அப்புறம் நான் அவசரமாக இது காலமாக எடுத்து எழுதி கொடுத்துட்டு போய் வந்து நான் தள்ளி கொடுத்துட்டு போய் அச்சடிச்சு வச்சு நேற்று நான் நிற்க மாட்டேன்னு கொடுத்துட்டு போய் இரவு வர வந்து இறங்கி காலையில் வரைதான் வெட்டி பார்க்குற பின்ன கங்கி இறங்கி இருந்தது. அதனால அரை மணி நேரத்துக்கு வந்து நாங்க ஒரு பேக்கை வச்சு காலம் வலிக்கிட்டு போயிட்டு பின்னேரம் வந்து இறங்குறோம்டா கூட எங்கடையாங்களுக்கு வேண்ட இப்படிதான் போப்பேன். சரி அவன் வந்துருக்கான் அப்புறம் வெளிநாட்டு கோவில் வந்து அது காவல் இருந்தது விளங்கி இருக்காங்க. நாங்க இவ்வளவு பிரச்சனை நிக்கிறோம். சரி அதனுடைய தம்பி இதன்படி செய்யும். சரி ஓகே நன்றி ஐயா.